வெல்கம் டு CHA Club India. இப்போது ரெனியூவலை பொறுத்த வரைக்கும் T1க்கு வந்து 30 டேஸ் சொல்கிறாங்க, T2க்கு 60 டேஸு, T3 எல்ஓ கேட்டகரிக்கெலாம் 90 டேஸ் சொல்கிறாங்க. அதாவது உங்கள் சர்டிஃபிகேட் ஏற்கனவே நீங்கள் வாங்கியிருக்கிற பட்சத்தில் லேப்ஸ் ஆகிற டேட்லேருந்து இந்த 30, 60, 90ன்றாங்க. ஆனால் மோஸ்ட்லி இந்த பீரியடுக்குள்ளே உங்களுக்கு ரெனியூவல் ஆகிடாது. எனக்கு தெரிஞ்சு சில கிளைண்ட்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம், அதாவது T1க்கு 6 மாதம், T2க்கு கிட்டத்தட்ட 1.25 2 வருஷம், T3க்கும் இப்படி தான் போகிறது. ஏன்னா சில அஃபிஷியல்ஸோடைய இன்டர்ப்ரிட்டேஷனும் அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸும் ரெலவெண்ட் டு சர்க்குலர், இர்ரெலவெண்ட் டு சர்க்குலர் அப்படியும் போயின்னு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து வெல் இன் அட்வான்ஸு நீங்கள் உங்கள் ரெனியூவலை வந்து நீங்கள் துரிதப்படுத்தி அப்ளிகேஷனை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது இல்லையா, முக்கியமாக டைரக்ட் டெலிவரி, டிஃபர்டு பேமெண்ட்டு, இந்த பேங்க் கேரண்டி இஷ்யூஸு, இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட் பெனிஃபிட்ஸ் ஃபார் ஆல் த இம்போர்ட்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அட்வான்ஸாக போய் அது ஒரு 2-3 மாதம் இந்த சர்டிஃபிகேட்டோடைய வேலிடிட்டி போகிறதுன்னு கூட பார்க்காதீங்க. ஏன்னாக்க சில போர்ட்டில் என்ன ஆகுன்னா, நீங்கள் ஒரு கண்டெய்னரை கிளியர் பண்ணும்போது மாதத்துக்கு ஒரு இம்போர்ட்டர் குறைஞ்சபட்சம் ஒரு 50 கண்டெய்னரை கிளியர் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த டைரக்ட் போர்ட் டெலிவரி அப்படின்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது இல்லையா, இது T1, T2, T3 கிடைக்கிறது இல்லையா. இந்த சர்டிஃபிகேஷன் வேலிடிட்டி முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து கையில் எழுதி கொடுக்குற சர்டிஃபிகேட்டில், இது சிஸ்டமில் போய் ஐஸ் கேட்டோட லிங்க் ஆகி உங்கள் பேனும் ஐஇசியும் மிங்கிள் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஆர்எம்எஸ் ஃபெசிலிட்டேஷன் வந்து அசஸ்மெண்ட்லேயோ இல்லைன்னா எக்ஸாமினேஷன்லேயோ எக்ஸ்போர்ட்லேயோ இம்போர்ட்லேயோ கிடைக்கிறது. அப்போது நீங்கள் இதை வெல் இன் அட்வான்ஸ் போயிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு மாதம் நமக்கு வேஸ்ட் ஆகுது, 2 மாதம் வேஸ்ட் ஆகுதுன்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சப்போஸ் வேலிடிட்டி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ரெனியூவலுக்கு போகும்போது ஒரு ஜூரிஸ்டிக்ஷனில் ஒரு மாடலில் டீல் பண்ணுவாங்க. எதுனா அனெக்சர் டி, அதாவது சைட் பிளான். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடக்கலைன்னா கூட அதுக்கும் சைட்டை கொண்டு வான்னு சொல்லி படுத்தி உங்களுக்கு டெஃபிஷியன்ஸை போட்டு இழுன்னு இழுத்துருவானுங்க. நீங்கள் நினச்ச நேரத்தில் அது நடக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற இந்த 6 மந்த்ஸ் டியூரேஷனும் 9 மந்த்ஸ் டியூரேஷனில் ஒரு அஃபிஷியல் வந்து நீங்கள் ரெனியூவலுக்கு போகும்போது ஒரு ஏஓவோ, ஒரு சூப்பர்டென்ட்டோ, ஒரு ஏசியோ, ஒரு ஜேசியோ, ஒரு கமிஷனரோ தான் ஜூரிஸ்டிக்ஷனில் இந்த அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணுவாங்க. நீங்கள் உள்ளே வரும்போது சம்டைம்ஸ் அவங்களுடைய டென்யூர் முடிகிற மாதிரி இருக்குன்னா அவங்க வந்து அதை தொட்டுட்டு அந்த அப்ளிகேஷனை லைட்டாக ப்ராசஸ் பண்ணிவிட்டு சரியாக இருந்தாலும் சரியில்லைனாலும் ஒரு டெஃபிஷியன்சி போட்டு போயிடுவாங்க. அந்த இன்டர்மீடியன் கேப்புன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு இன்டர்வீனிங், இந்த கேப்பில் அந்த ஸ்மால் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் அடுத்தவங்க வந்து எடுக்கும்போது இதுக்கு புரிதல் இருக்கும், புரிதல் இருக்காது. அப்போது ஒரு 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் போயிடும், லேப்ஸ் ஆகிடும். புதுசாக வந்த டீமோ இல்லை உயர் அதிகாரி என்ன பண்ணுவாங்க, ஒரு புதுசாக ஒரு செக்லிஸ்ட்டை ஃப்ரேம் பண்ணுவாங்க. இந்த செக்லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற டாக்குமெண்ட்லாம் முதல்ல எனக்கு இனிஷியல் அப்ரூவல் அனுப்புங்க. அது T1க்கே பண்ணுவாங்க. T1 பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ செக்லிஸ்ட், பார்த்தோன்னே அனுப்பிடலாம். அது அதிகாரியுடைய டிஸ்கிரிஷன், நம்ம அதை கொஸ்டின் பண்ண முடியாது. இது உள்ளே போகும்போது என்ன ஆகும்னா, இந்த செக்லிஸ்ட்டுக்கு போகும்போது அதுக்கு ஒரு ப்ராசஸ், நடுவில் ஒரு ஆஃபீஸ் லீவு ட்ரான்ஸ்ஃபர்னால் உங்களுக்கு அவ்வளோதான். இன்னொருத்தருக்கு அலாட் பண்ணணும், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமில் போய் இதை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணால் வழியாக உங்கள் அப்ளிகேஷன் மேலே நகராது. இல்லை நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணணும், இல்லை வேறு முறைகளை நீங்கள் பயன்படுத்தினா தான் உங்கள் அப்ளிகேஷன் நகரும். ஸோ அதனால் ரெனியூவலை பொறுத்த வரைக்கும் வெல் இன் அட்வான்ஸு நீங்கள் உள்ளே போயிடுங்க. நமக்கு 3 மாதம் லேப்ஸ் ஆகிடுது, 5 மாதம் லேப்ஸ் ஆகிட்டு இருந்தால் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையில் கொண்டு போய் நிற்கும்னா, ஒன்று டிஃபர்ட் டியூட்டி T2, T3 கேட்டகரிக்கு. ஏன் டிஃபர்ட் டியூட்டியில் சொல்கிறேன்னா, நார்மலாக 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பில் ஆஃப் என்ட்ரி ஃபைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டியூட்டி கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. சின்ன ஆர்கனைசேஷனுக்கு அந்த ஃபினான்ஷியல் கண்ட்ரோலரோ இல்லை டியூட்டி ஆத்தரைஸ் பண்ணுறவங்க டக்குன்னு பண்ணலாம். ஆனால் பெரிய ஆர்கனைசேஷனில் மல்டி லொக்கேஷன்ஸில் அவங்களுக்கு ஃபேக்ட்ரிஸ் நடக்கும்போது மல்டி லொக்கேஷன்ஸில் பில் ஆஃப் என்ட்ரி ஃபைல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எல்லா இடத்துலேருந்தும் உங்களுக்கு டியூட்டி செலான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். அந்த கஸ்டம்ஸ் கிளியரிங் ஏஜென்ட்டோ இல்லை புரோக்கரோ டாக்குமெண்ட்டை ஃபைல் பண்ணி உங்களுக்கு டியூட்டி செலான் ஜென்ரேட் ஆகும்போது இந்த டிஃபர்ட் டியூட்டி பேமெண்ட் வந்து லேப்ஸ் ஆகிடுது, ரெனியூவலுக்கு
முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, டைம் பார் ஆகிடுதா ஆர் டியூ டு டிலே அப்படின்னா, நீங்கள் 2 லெவல் 3 லெவலில் தான் உங்கள் அந்த ஃபினான்ஸில் இருக்கிறவங்க அந்த டியூட்டியை ப்ராசஸ் பண்ணுவாங்க. ராத்திரி 10 மணிக்கு டியூட்டிஸ் எல்லாம் ஜென்ரேட் ஆகி மறுநாள் சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ் அப்படின்னு போச்சுன்னா உங்களுடைய எஃபர்ட் பூரா வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் நினச்ச நேரத்தில் டியூட்டியை கட்டி கிளியரன்ஸ் எடுக்க முடியாது. இது ஒரு முக்கியமான ப்ராப்ளம். 2வது, இது வரைக்கும் உங்களுடைய பொருள் வந்து ஆல்மோஸ்ட் எங்கெங்கெல்லாம் அந்த டைரக்ட் போர்ட் டெலிவரி இருக்கோ அந்த போர்ட்லேருந்து நீங்கள் டெலிவரி எடுக்கும்போது ஜஸ்ட் இன் டைமில் அந்த கண்டெய்னர் வந்து உங்கள் ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்திருக்கும். ஏஇஓ ஃபெசிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டா இந்த போர்ட்லேருந்து டைரெக்டாக நீங்கள் டெலிவரி எடுக்க முடியாது. நீங்கள் ஏதோ ஒரு நாமினேட்டட் சிஎஃப்எஸ் அந்த லைனர்ஸ் சூஸ் பண்ணுறதோ, இல்லை நீங்கள் லைனர்ஸோட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிறதோ, இல்லை நீங்கள் ஒரு சிஎஃப்எஸோட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுன்னு இந்த கண்டெய்னர் அங்கே கொண்டு போய் வச்சு அங்கே இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அப்புறம் தான் நீங்கள் உங்கள் ஃபேக்ட்ரிக்கு இந்த கண்டெய்னரை கொண்டு போக முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ அது டிராஃபிக்கை பொறுத்து, அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸை பொறுத்து, மழை வெயில் புயலை பொறுத்து பல காரணங்கள் இருக்குது. நீங்கள் நினச்ச உடனே அப்படியே தூக்கி போயிட முடியாது. அப்போது 3 நாளைக்கு டிலே மினிமம், 3 நாளைக்கு அந்த போர்ட் டு சிஎஃப்எஸ் போகிற காஸ்ட்டு, திருப்பி சிஎஃப்எஸ்லேருந்து உங்கள் ஃபேக்ட்ரி கொண்டு வர காஸ்ட்டு, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். இதெல்லாம் அடிஷ்னல் காஸ்ட்டு டு யுவர் ப்ரொடக்ஷன். ஸோ அதனால் ரெனியூவலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக வெல் இன் அட்வான்ஸ் நீங்கள் வந்துட்டிங்கன்னா லைவ் ஷிப்மெண்ட்ஸ்லேருந்து முதல்ல தப்பிச்சிடலாம். அதே மாதிரி சில பேருக்கு T2 இல்லை T3யில் ரெனியூவல் போகும்போது இந்த மாதிரியான சில பல கிளாரிஃபிகேஷன்ஸும் டெஃபிஷியன்ஸும் வந்துட்டே இருக்குது, சமாளிக்க முடியலன்னு சொன்னால் நீங்கள் டக்குன்னு T1 அப்ளை பண்ணி அட்லீஸ்ட் டைரக்ட் போர்ட் டெலிவரியாவது நீங்கள் சேஃப்கார்ட் பண்ணி வச்சுட்டுருங்க. ஏன்னா டிஃபர்டு போனால் போகுது, அட்லீஸ்ட்டு கண்டெய்னர் வந்து நம்ம கம்பெனிக்கு ஜஸ்ட் இன் டைமில் போர்ட்லேருந்து வந்துடும். அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் திங்க் பண்ணி இந்த டிகிரேடுன்னு நினைக்காதீங்க. 1 2 3ல் வந்து 1க்கு மேலே 2 2க்கு மேலே 3. ஆனால் ஒரு சில ஃபெசிலிட்டிஸு உங்களுக்கு இம்மீடியட்டாக கிடச்சிடும். காஸ்ட்டு வந்து சேவ் ஆகிடும். இந்த சிஎஃப்எஸ் போய் சிஎஃப்எஸ்லேருந்து காஸ்ட்டு மட்டும் இல்லாமல் டைமு, நீங்கள் நினச்ச நேரத்துக்கு உங்கள் கண்டெய்னர் வராது. ஏன்னு கேட்டால் நம்மளை சுற்றி மழை காலம்னா பிரச்சனை, வேறு ஏதாவது டிராஃபிக் ஜாம்னாலும் பிரச்சனை. ஸோ ரெனியூவலுக்கு தயாராகிக்கோங்க தயவுசெய்து. இது வந்து ஒரு சஜஷன் தான். ஏன்னா நான் திரும்பி சொல்கிறேன், கொச்சினில் ஒரு T2க்கு என்ன டெஃபிஷியன்சி ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, சைட் பிளான்ஸ் ஹேவ் நாட் பீன் சப்மிட்டட் ஃபார் தி பிரான்ச்சஸ் ஹேவிங் இன்டர்நேஷ்னல் சப்ளை செயின் ஆக்டிவிட்டீஸ்ன்றாங்க. இன்னொரு ஜூரிஸ்டிக்ஷனில் எல்லாத்துக்கும் சைட் பிளானை கொடுறான்றாங்க. அதாவது சர்க்குலர் வந்து வெரி கிளியராக சொல்லியிருக்கு. இந்த ப்ரோக்ராமே எப்படின்னா, குளோபல் சப்ளை செயின், இன்டர்நேஷ்னல் சப்ளை செயின், அந்த மாதிரி பிரான்ச்சஸ்ஸு என்டிடிஸு அந்த ப்ரெமிசஸுக்கு தான் நீங்கள் சைட் பிளானை கொடுக்கணும். இன்னொரு காமெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சி போச்சுன்றாங்க. உங்களுக்கு தேவை நெட்ஒர்த்து, நெட்டு கரண்ட் அசட்ஸு 2 வருஷம் எம்எஸ்எம்இ, அதர் கேட்டகரிஸுக்கு 3 வருஷம். என்ன ப்ராஃபிட்டபிலிட்டியே இருக்கா? நெட்ஒர்த்து, நெட்டு கரண்ட் அசட்ஸு பாசிட்டிவாக இருக்கா? என் பேலன்ஸ் ஷீட் பாசிட்டிவு, எனக்கு கொடுக்குற சிஏ சர்டிஃபிகேட்டு பாசிட்டிவு. இதுதான் மெயின் க்ரைட்டீரியா. ஃபினான்ஷியலி, லீகலி, மற்றதெல்லாம் இருக்குது, டாக்குமெண்ட்ஸு அதெல்லாம் நம்ம சொன்னோம். ஷோகாஸ் நோட்டீஸ்லாம் இதில் கணக்கில் வராது. இப்போது இந்த நெட்ஒர்த்து, நெட் கரண்ட் அசெட்டு பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் ஒரு சில ஜூரிஸ்டிக்ஷனில் என்ன கேட்குறாங்கன்னா, ப்ராஃபிட்டபிலிட்டி 22, 23, 23, 24ல் குறைஞ்சிருக்குன்றாங்க. அது கேட்குறது உங்களுக்கு நியாயம்தான். T2வில் இருக்கிறவனுக்கு கேளுங்க, அவன் டியூட்டி கட்டாமல் ஓடி போடுவான்னு நீங்கள் வேணால் பயப்படலாம் டிஃபர்ட் டியூட்டியில். T1ல் இருக்கிறவன் வந்தால் போகிறோம் டைரக்ட் டெலிவரி எடுத்துக்கலாம், காஸ்ட்டு குறையணும்னு ஆசைப்பட்றாங்க. அவனை கூப்பிட்டு ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சி போச்சு, அதை ஒரு டெஃபிஷியன்சியாக ரைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கும், அதனால் அவங்க ரைஸ் பண்ணுறாங்க. நம்ம என்ன சொல்லணும்னா, மார்க்கெட் கண்டிஷன்ஸ், காம்படிஷன், பொருள் விற்க முடியாமல் போயிருக்கோம், சில பொருள் சீசனாக இருக்கும், அதனால் நம்மளால் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் பண்ணியிருக்கலாம், ஒரு பில்டிங் வாங்கியிருக்கலாம், இல்லை ஒரு அசட்டு மேலேயோ ஒரு மிஷின் மேலேயோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அதனால் அந்த மாதிரி டெஃபிஷியன்ஸும் வருது. நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரீசனபிள் ரிப்ளை கொடுத்துட்டிங்கன்னா அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இது ப்ராஃபிட்டபிலிட்டி பற்றி கேட்குறேன்.